மத டிவி சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. இன்றைக்கு நாம் நமது திருத்தந்தையினுடைய திருத்தூத மடல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கக்கூடிய அந்த மடலை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அந்த மடலுடைய தலைப்பு என்பது மக்னிஃபிகா ஹியூமானிதாஸ் என்கிற அந்த மடலை குறித்து குடந்தை மறைமாவட்டத்தினுடைய மறைவட்ட முதன்மை குருவும் மூத்த குருவுமான அருட்பணி அருட்முனைவர் கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் லூர்து. வணக்கம் சார். நலமாக இருக்கிறீர்களா? நலமா இருக்கேன் சாமி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மதர் டிவியில இப்படிப்பட்ட ஒரு பேட்டி கொடுப்பது என்பது ஒரு மகிழ்வான நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வும் கூட. அது மட்டுமல்ல, தற்போதைய நிகழ்வுகள், உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், திரு அவையில் உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பா. அந்த அடிப்படையில் நீங்க திருத்தந்தையின் திருத்தூது மடல் மக்னிஃபிகா ஹியூமானிதாஸ், தமிழிலே மகத்தான மானுடம், செயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனிதனை காப்பது, இதுதான் திருத்தந்தையினுடைய அந்த திருமடலினுடைய தலைப்பு. அதை ஒட்டி நீங்கள் சில கேள்விகளை நிச்சயமாக கேட்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். நிச்சயமாக கேட்கலாம். என்னால் இயன்ற அளவிற்கு அதற்கு உங்களுக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன். சாமி, இதுக்கு முன்னாடி போப் பிரான்சிஸ் அவர்கள் இருக்கும்போதே அவரையே ஒரு மாற்றத்தினுடைய ஒரு அறிகுறியாகவும் புரட்சிகர ஒரு திருத்தந்தையாகவும் பார்த்தாங்க. அவரு அடியொட்டி 14ஆம் லியோ அப்படின்னு பேரையும் வச்சுட்டு இவர் திருத்தந்தையா இருக்கிறாரு. இப்ப முன்ன இருந்தவர் பிரான்சிஸ், முன்னவர் போப் பிரான்சிஸ் எல்லாத்தையும் குறித்து, சமத்துவம் குறித்து, இல்லை எல்லாரோடையும் அதை குறித்து நிறைய பேசினாரு. ஆனா அவரை விட இன்னைக்கு இவர் டெக்னிக்கலாகவும் அவர் பேசின கருத்துக்களை அடியொத்தி பேசக்கூடியவராகவும் இன்றைக்கு இருக்கிற இந்த யுகத்துக்கு ஏற்ற டெக்னிக்கலான விஷயத்தையும் கையாளுறாரு. அதை முதல்ல ரெண்டு பேர்கிட்ட நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? நல்ல ஒரு கேள்வி. இரண்டு பேருடைய பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாட்டிலிருந்து உதித்த ஒரு திருத்தந்தை. அவருடைய துவக்கம் இத்தாலியாக இருந்தாலும் கூட முன்னோர்களுடைய துவக்கம், அவர் வளர்ந்தது, வாழ்ந்தது, பணிபுரிந்தது லத்தீன் அமெரிக்க நாட்டிலே. எளியோரோடு, அந்த நாட்டில் நிலவிய அரசியல், சமூக, பொருளாதார சூழலை நன்றாக புரிந்து கொண்டு அங்கே நற்செய்தி பணிபுரிந்த அற்புதமான ஒரு திருத்தந்தை. எனவே அவருடைய எண்ண ஓட்டத்திலே எளிய மக்களுடைய நலன், சமூக நீதி, மனித மாண்பு, இவைகள் அவருடைய மறைவுரைகளிலும் போதனைகளிலும் நிறைவாக காணப்பட்டது. தற்போது இருக்கிற திருத்தந்தை 14ஆம் லியோ அகுஸ்தினார் சபையை சார்ந்தவர். அகுஸ்தினார் உங்களுக்கு தெரிந்தது போல திருச்சபையில மிகப்பெரிய ஒரு இறையியலாளர், சிந்தனையாளர், பிளேட்டோ என்கின்ற தத்துவ ஞானியினுடைய கருத்துக்களால் அவர் கவரப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில திருத்தந்தை 14ஆம் லியோவும் தன்னுடைய சிந்தனைகளை வழங்கி வருகிறார். அவரும் லத்தீன் அமெரிக்க நாட்டிலே பணிபுரிந்தவர் தான். ஆனால் அதன் பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அழைப்பிற்கு இணங்கி வத்திக்கானிலே பணிபுரிய வந்த ஒரு திருத்தந்தையினுடைய தூதுவராக வருகிறார், கர்தினாலாக வருகிறார். எனவே அங்கே அவர் நிலவுகின்ற, குறிப்பாக வத்திக்கானிலே பல்வேறு அரசியல் சமூக தலைவர்கள் வந்து போகின்ற இடமாக இருக்கிறது. அதே வேளையிலே தற்போது உலகத்திலே என்ன நிகழ்வுகள் நடக்கின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டவராகவும் இருக்கின்றார்.
தத்துவ ரீதியில அவர் சிந்திக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். எனவேதான் நீங்கள் கேட்ட கேள்வி, தற்போது இருக்கிற திருத்தந்தை அவர்கள் அந்த அறிவு நுணுக்கத்தோடு சில விஷயங்களை பார்க்கிறார் என்ற ஒரு கேள்வியானது உங்களுடைய பார்வையானது சரியானதாகவும் உள்ளது. இருவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, எப்படி தொடர்ச்சி இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டு சென்ற அதே பணியை 14ஆம் லியோ திருத்தந்தை தொடர்கின்றார். அவரை போல சில நேரங்களிலே வேகத்தோடு வீச்சாக செயல்படவில்லை என்றாலும் கூட தனக்கே உரிய பாணியிலே அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா சாமி. இப்ப இந்த ஏஐ குறித்து போப்பு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தூத மடலை பத்தி எல்லாருமே வியந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் ஆன்மீகவியலாளர்கள், அதுல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள், ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் கூட இதை குறித்து ஏஐ குறித்து கூட போப்புக்கு அந்த நாலேஜ் அவர் பெற்றிருக்கிறாரு, அதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு மாதிரி அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஆக மொத்தத்துல இந்த மடல்ல, திருத்தூத மடல்ல மிகப்பெரிய பக்கங்களில் பல தலைப்புகளை கொண்டதாகவும் இருக்கு. அதனால நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த திருத்தூது மடல் என்ன சுருக்கமா சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க ஒரு பஞ்சா கொடுத்துட்டீங்கன்னா அதை கூட்டு அதுல அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு திருத்தூது மடல் எழுதுவதற்கு முன்பு திருத்தந்தைக்கு பல ஆலோசகர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா திரு அவை உலகத்துல நடக்கின்ற நிகழ்வுகளை குறிப்பாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு நுணுக்கமாக பார்க்கின்றார்கள். எப்படி என்றால், இப்போது இருக்கின்ற இந்த உலகத்துல அறிவியல் முன்னேற்றம், அந்த அடிப்படையில தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவினுடைய அந்த போக்குகளை, அது என்ன, எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நுணுக்கமாக பார்க்கின்றார்கள். அதற்கு அடுத்து என்னவென்றால், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில், சமூக தளத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக இராணுவத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நுணுக்கமாக பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையில் திருத்தந்தை 2 பின்னணிகளுக்கு மத்தியிலே இந்த திருமடலை கொண்டு வருகிறார். உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், குறிப்பாக இப்போது நடைபெற்று வருகின்ற போர்கள், வன்முறை, அந்த போர்களிலே எவ்வாறு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்கின்றார். இது ஒரு புறம். மறுபுறம் திரு அவையில வழக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திருத்தந்தை சமூக சூழல்களை பார்த்து திருமடலை எழுதுவது வழக்கம். 135 ஆண்டுகளுக்கு முன்பு 13ஆம் லியோ, அப்போது 20வது நூற்றாண்டிலே முன்பகுதியிலே அல்லது 19வது நூற்றாண்டின் பின்பகுதியிலே தொழில் புரட்சி நடந்த காலம். அப்போது தொழிலாளர்களுடைய நலன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய மாண்பு மதிக்கப்பட வேண்டும். எனவே அப்பொழுது அவர் ரேரும் நோவாரும் ஆஃப் நியூ திங்ஸ், புதியவைகளை பற்றிய என்ற ஒரு திருமடலை எழுதினார். அதன் மையம் என்னவென்றால் உழைப்பின் மேன்மை, தொழிலாளர்களுடைய நலன், இவற்றை பற்றி அங்கு பேசுகிறார். தொழில் புரட்சியின் பின்னணியிலே இவற்றை பேசுகிறார். அந்த வரிசையில திருத்தந்தை இப்போது நடக்கின்ற இந்த நிகழ்வுகள், குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதனுடைய பயன்படுத்துகின்ற விதம், எவ்வாறு இது மனித மாண்பை கட்டி எழுப்புகின்றதா அல்லது மனித மாண்பை சிதைக்கின்றதா
என்பதை உற்று நோக்கி இந்த திருமடலிலே எழுதுகின்றார். குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். அன்று விவிலியத்திலே மனிதர்கள் ஒரு பக்கம் இறைவன் படைத்ததை அவருடைய திட்டத்தின்படி வாழ்வதற்கு முன் வந்தார்கள். அதே வேளையிலே மறுபக்கம் பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள். அந்த பாபேல் கோபுரம் கட்டி எழுப்பப்படும் போது குழப்பமும் மனிதர்களிடையே ஒற்றுமையின்மையும் ஏற்பட்டு சிதறுந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்பாமல் இறைவன் விரும்புகின்ற இறை ஆட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என விரும்புகிறார். இறை ஆட்சியினுடைய அடிப்படை மனித மாண்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, பொது நன்மை இவைகள் காக்கப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை சுட்டி காட்டுகிறார். நீங்க சொன்ன மாதிரியே சாமி, தொழிலாளர் நலன் குறித்து 13ஆம் லியோ பேசியிருக்காரு. அதை தொடர்ச்சியா இவர் 14ஆம் லியோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில் இதை பேசுறாரு. தொழில் புரட்சியில ஏஐ பத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாரு. நல்ல ஒப்பீடு சாமி அது. அதே மாதிரி இந்த ஏஐனால, செயற்கை நுண்ணறிவுனால ஏற்படுகிற வேலை இழப்பு, மனித உழைப்பினுடைய அதாவது என்ன சொல்றது, வேலை இழப்புனால நிறைய பேர் தங்களுடைய வேலை இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அது குறித்து நம்ம திருத்தந்தை அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காரா? கண்டிப்பாக. அதாவது திருத்தந்தை அவர்கள் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சுட்டி காட்ட வருகிறேன். Technology is never neutral because it takes on the characteristics of those who devise, finance, regulate and use it. இந்த டெக்னாலஜியை உருவாக்குபவர்கள், அதை கட்டுப்படுத்துபவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள், அதற்கு பொருளாதாரத்தை கொடுப்பவர்கள், இவர்களுடைய பண்புகளை தான் இந்த டெக்னாலஜியும் இந்த அறிவியல் முன்னேற்றமும் கொண்டிருக்கும். அப்படி என்றால் அதிகார பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லது லாப நோக்கை கொண்டவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களுடைய பண்புகளை தான் இதுலயும் வெளிப்படும். அல்லது அவர்கள் மனித மாண்பை காக்க வேண்டும், தொழிலாளர்கள் நலனை காக்க வேண்டும், மானுடத்தை காக்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் செயற்கை நுண்ணறிவையும் இதற்காக பயன்படுத்துவார்கள். துல்லியமாக தாக்கி மக்களை கொல்ல வேண்டும் என்பவர்களுக்கு இந்த மானுடம், மனித மாண்பு பற்றிய மதிப்பே இருக்காது. நான் யாரை சுட்டி காட்டுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது அவர்களுடைய சுய லாபத்திற்காக, கண்டிப்பா பொது நன்மைக்காக அல்ல, அவர்களுடைய சுய லாபத்திற்காக. இதைத்தான் திருத்தந்தை சுட்டி காட்டுகிறார். எனவே முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் என்பது பொது நன்மைக்காக இருக்க வேண்டும், மனித மாண்பை காக்க வேண்டும் என்று. இப்ப இது ஆன்மீக ரீதியா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கத்தோலிக்க கிறிஸ்தவமோ இல்ல மற்ற கிறிஸ்தவர்களோ இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது ஏதாவது சொல்றாரா திருத்தந்தை? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றமும் மனிதனுடைய வளர்ச்சியை, மனிதனுடைய அவனுடைய மகத்தான இறைவன் கொடுத்த அந்த புதுமையாக கண்டுபிடிக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எவ்வளவு அளவிற்கு அவன் கிரியேட்டிவாக இருக்க முடியுமா அந்த அளவுக்கு அவனுக்கு இறைவன் கொடுத்த ஆற்றலை உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. எனவே இந்த செயற்கை நுண்ணறிவு என்கின்ற அறிவியல் முன்னேற்றத்தை
யாருக்காக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவான நோக்கம் இருந்தால் நிச்சயமாக இந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது மானுடத்தை காக்கும். ஆனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கோ அல்லது மனிதர்களை அழிப்பதற்கோ உயிர்களை அழிப்பதற்கோ இது பயன்பட்டால் நிச்சயமாக அழிவு பாதைக்கு பாபேல் கோபுரத்தை கட்டியது போல மனிதர்கள் கட்டி எழுப்புவார்கள். எல்லாவற்றையும் விட மனித மாண்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காரு சார். நிச்சயமாக ஏற்கனவே பல்வேறு ஏறக்குறைய 5 அதிகாரங்களை பார்க்கிறோம். இதுல நம்முடைய திரு அவையின் சமூக போதனைகள் 13ஆம் லியோவிலிருந்து இந்த சமூக போதனை துவங்கியதாக கூறுகிறார்கள். இதில் மனிதனுடைய மாண்பு என்பது காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு அடிப்படையே இறை சாயலாகவும் பாவனையாகவும் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இதைதான் 2வது இயலிலே குறிப்பிடுகிறார். அதில் இருந்துதான் மனித உரிமைகள் எழும்புகின்றன. மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும். ஹியூமன் ரைட்ஸை பற்றி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதை பற்றி நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். வாழ்வாதார உரிமைகள், மற்ற உரிமைகள் எல்லாம், பேச்சுரிமை, சமயத்தை பின்பற்றுகின்ற உரிமை, இவைகளையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு அடுத்து சிறுபான்மையினருடைய உரிமைகள், குறிப்பாக பெண்களுடைய உரிமைகள், புலம்பெயர்ந்தவர்களுடைய உரிமைகள். எனவே அந்தந்த அரசியல், பொருளாதார, சமூக சூழலுக்கு ஏற்ப இந்த சிறுபான்மையினர், குறிப்பாக பெண்கள், புலம்பெயர்ந்தவர்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். பொருத்தமான சட்டங்களை இயற்றி அவர்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக அரசியல் பங்கேற்பு, இவைகளை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை அந்த 2வது இயலிலே தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி இது இந்த மெக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ், இந்த திருத்தூதல் மடல் மூலமா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இதன் மூலமா என்ன சொல்ல நினைக்கிறார் திருத்தந்தை? நிச்சயமாக கூட்டொருங்கிய திரு அவை என்பதை நம்முடைய மேனாள் திருத்தந்தை, காலம் சென்ற பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தை அதிகமா இப்ப பயன்படுத்த மாட்டாங்க. இருப்பினும் இந்த கூட்டொருங்கிய திரு அவை என்பதே திரு அவையில பங்கேற்பு அமைப்புகள், பங்களிப்பு அமைப்புகள் இருக்க வேண்டும். இப்ப இந்த அறிவியல் முன்னேற்றம், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு என்பது நிச்சயமாக நீங்க ஒரு சவாலை சொன்னீங்க, ஏற்கனவே சுட்டி காட்டினீங்க. அதாவது வேலை வாய்ப்பின்மை பெருகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்காதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள். ஆனால் எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தையும், டெக்னாலஜி, மனிதர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கத்தோலிக்கர்கள் இதை மனித மாண்பை மேம்படுத்துவதற்கும், பங்களிப்பு, பங்கேற்பு இவைகளை நாம் நமக்குள் உருவாக்குவதற்கும், சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கும், சமூக நீதியை உருவாக்குவதற்கும், குறிப்பாக ஒரு தெளிவான விஷயத்தை குறிப்பிடுகிறார், உண்மையை மறைக்காமல் இருப்பதற்கும். இன்றைக்கு சமூக ஊடகங்கள், மற்ற ஊடகங்கள், பெரும்பான்மை ஊடகங்கள் உண்மையை மறைக்கின்றன,
உண்மையை திரித்து சொல்கின்றன. உண்மை பேசுபவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸ்டான் சுவாமியை போல பத்திரிகையாளர்கள் மற்றும் ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும். இவ்வாறு உண்மை எடுத்துரைக்கப்பட வேண்டும். இதை வலியுறுத்துகிறார் திருத்தந்தை. சாமி, இன்றைக்கு எந்த திருத்தூது மடல் வந்தாலும் ஒவ்வொரு இதுலயும் அந்த மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்றத பத்தி எடுத்து அவங்க அதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கு. தமிழக ஆயர் பேரவையோ இல்ல இந்திய ஆயர் பேரவையோ இந்த ஒவ்வொரு திருத்தூது மடலுக்குமே இங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்றாங்க? நல்ல ஒரு கேள்வி லூர்து. அருட்பணியாளர்கள் மத்தியிலும், ஆயர்கள் மத்தியிலும், அருட்கணியர்கள் மத்தியிலும், பொதுநிலையினர் மத்தியிலும் திரு அவையின் சமூக போதனையை பற்றிய போதுமான விழிப்புணர்வு கண்டிப்பா இல்லை. அதை பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா இந்திய ஆயர் பேரவை, இந்த இந்திய ஆயர் பேரவையினுடைய சமூக போதனைகள் ஜான் டெரோஷே என்கின்ற ஒரு அற்புதமான சமூகவியலார் என்று சொல்லலாம், அருட்தந்தை. அவர் சோசியல் டாக்டரின் ஆஃப் த சர்ச் என்று ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்கே சமூக போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய ஆயர் பேரவை 1971 இந்தியாவில் கிடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி குறிப்பிட்டு பேசினார்கள். குறிப்பாக ஜாதியத்தையும் தீண்டாமையை குறித்து பேசியிருக்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசி இருக்கிறார்கள். 1981, 91, 2000. ஆனால் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்திய திரு அவையிலே, குறிப்பாக அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்களிடையே குறைவாக காணப்படுகிறது. அடுத்து பார்க்கிறோம், இந்திய திரு அவையில கொணரப்பட்ட மிக முக்கியமான கொள்கை திரட்டுக்கள். 2007 திரு அவையினுடைய கல்வி கொள்கை வரைவு, எஜுகேஷன் பாலிசி கொணரப்பட்டது. எத்தனை நிறுவனங்கள் இதை கடைபிடிக்கின்றார்கள் என்பது கேள்விக்குறி. மிகப்பெரிய முதல்ல எல்லாருக்குமே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றதா என்பது கேள்விக்குறி. அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து, எனக்கு வருடம் சரியாக தெரியல, சிபிசிஐ ஜெண்டர் பாலிசி, அதாவது பெண்களுடைய பங்கேற்பு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களின் வலுவாக்கத்திற்கான ஒரு பாலிசி, அதை தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து 2016 தலித் எம்பவர்மெண்ட் பாலிசி, தலித் மக்களுடைய வலுவாக்கத்திற்கான கொள்கை திரட்டு, இவைகளெல்லாம் இந்திய ஆயர் பேரவையினுடைய சமூக போதனைகள். கண்டிப்பா. ஆனால் இவைகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டதாகவே இருக்கின்றன. இதை பற்றிய விழிப்புணர்வு மிக 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 குறைவாக இறைமக்களிடையே காணப்படுகிறது. இன்னும் குறிப்பாக அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்களிடையேயும் இதை பற்றி குறைவாக விழிப்புணர்வு காணப்படுகிறது. கண்டிப்பா. சாமி, இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாம் இதை அப்படின்னு நான் ஒரு உறுதி எடுத்துக்கிறேன். என்னன்னா, இன்றைக்கு நம்ம தமிழகத்துல ஒரு ஒரு தமிழக ஆயர்களா வந்திருக்கிறவர்கள், அருட்பொழியப்பட்டவர்கள்லாம் பெரும்பான்மையானவர்கள் இப்ப குறிப்பிட்ட காலத்துல இடையில வந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் முற்போக்கானவர்களாகவும் கொஞ்சம் அறிவியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை இதோட கொண்டு போகணும். இப்ப அதை தான் போப்பு இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கூட நான் புரிஞ்சுக்கிறேன். செயற்கை நுண்ணறிவோட அதை ஒப்பிட்டு அப்படி அதை முக்கியமான ஒரு விஷயமா பேசியிருக்காரு. ஏற்கனவே சிபிசியினுடைய ஆயர் மன்ற கூட்டம் பெங்களூர்ல நடந்தது. அதுல இந்த ஏஐ குறித்து ஏதாவது பேசினாங்களா அவங்க? தற்சமயம், ஏனென்றால் இந்த திருமடல் உங்களுக்கு எப்ப வந்துச்சுன்னு தெரியும். இப்பதான் வந்தது, மே மாதம்
15ஆம் தேதி திருத்தந்தை கையெழுத்திட்டார். மே 25 உணர்றாங்க. அண்மையில மிக மிக அண்மையில தான் வந்தது. ஆனா இதை பற்றிய விவாதங்கள் நம்முடைய கத்தோலிக்க பத்திரிகைகளிலே வந்திருக்கின்றன. நியூ லீடர் என்கின்ற அந்த பத்திரிகையில அருட்தந்தை செட்ரிக் பிரகாஷ் என்பவர் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்புறம் யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அருட்தந்தை இயேசு கருணாநிதி மற்ற அருட்தந்தையர்கள் இதை பற்றி எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதை பற்றி விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ரைட். இப்ப ஆயர் பேரவையில அந்த டைம்ல போப் இதை பேசல, அதனால அவங்க பேசலன்னு கூட எடுத்துக்கலாம். இதுல இந்தியா ஆயர் சிபிசிஐல இப்ப டிஎன்பிசி கூடி இருக்கிறாங்க. நாம இப்ப பேசிட்டு இருக்க காலகட்டத்துல மதுரையில நடக்குது. எனக்கு இதை பற்றிய தெளிவான செய்தி இல்ல. ஆனால் ஒரு சமயம் வருகின்ற காலகட்டத்தில் இந்திய ஆயர் பேரவையோ தமிழக ஆயர் பேரவையோ இதை பற்றி விவாதிப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அருட்தந்தை செட்ரிக் பிரகாஷ் இந்தியாவிற்கும் இந்திய திரு அவைக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். முதலிலே இந்திய சூழல், முதல் சூழல் டீஹியூமனைசேஷன், மனித மாண்பு சிதைக்கப்பட்ட ஒரு சூழலை இந்தியாவிலே பார்க்கிறோம். கண்டிப்பா அது ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாம், தீண்டாமையின் அடிப்படையில இருக்கலாம், பாலியல் வன்முறைகள் அடிப்படையில இருக்கலாம், சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு வன்முறையாக இருக்கலாம், விவசாயிகள் மாண்பு சிதைக்கப்படுகிறது, தொழிலாளர்களுடைய நலன் நசுக்கப்படுகிறது. இப்படியாக நீங்கள் பல்வேறு நிலைகள்ல பார்க்கலாம். இது ஒரு சூழல். இரண்டாவது, சனநாயக போக்கு புறக்கணிக்கப்பட்டு இங்கே என்ன நடக்கின்றது என்றால், சனநாயக விழுமியங்கள் சிதைக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுகின்றன. சனநாயகத்துல சமய சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழலை இந்தியாவில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து உண்மை பேசுகின்றவர்கள், யதார்த்தத்தை பேசுகின்றவர்கள் சிறையில் இடப்படுகிறார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக பத்திரிகையாளர்கள், அடுத்து அருட்தந்தை ஸ்டான் சுவாமி போன்றவர்கள். இது நம்முடைய இந்தியாவிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்து தொழிலாளர்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு நசுக்கப்படுகின்றன. இந்த இந்திய சூழலில பார்க்கிறோம். திருச்சபைக்கு வருவோம் என்றால், திருச்சபையில நம்முடைய அமைப்புகள், நம்முடைய உறவுகள், இந்த அமைப்புகளிலும் உறவுகளிலும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன. கண்டிப்பா. ஆயர் நியமனத்திலும் சரி, ஆயர்களுடைய பங்கேற்பிலும் சரி, பொதுநிலையினருடைய பங்கேற்பிலும் சரி, பெண்களுடைய பங்கேற்பிலும் சரி, ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். இது திரு அவையில பார்க்கின்றோம். அடுத்து திரு அவையில பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்றன, சிறுவர்களுக்கும் இழைக்கப்படுகின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். அதற்கு அடுத்து அதிகாரம் என்பது தவறாக திருச்சபையில பல்வேறு நிலைகளிலே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அதனால இவர் தந்தை என்ன சொல்றாரு, செட்ரிக் பிரகாஷ், அபியூசஸ் ஆஃப் கான்சியன்ஸ்னு சொல்றாரு. எதையே தவறாக பயன்படுத்துறாங்களா? மனசாட்சியையே தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா மனசாட்சி தானே நாம செய்யற தப்ப நியாயப்படுத்துது. கண்டிப்பா. எனவே அந்த விதத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் மாற வேண்டும் என்பதை அருட்தந்தை செட்ரிக் பிரகாஷ் குறிப்பிடுகிறார். எனவே நாம இந்த திருமடல் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா? மனித மாண்புதான் முதல், மற்றவைகள் எல்லாம் அடுத்து என்பதை நாம் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? கண்டிப்பா சாமி. இறுதியா ஒரு கேள்வி. இப்ப டெக்காஸ்ட்ரில் எல்லாம் ரோம்ல இருக்கிற நம்மளுடைய தலைமையில இருக்கிற அந்த டெக்காஸ்ட்ரில் எல்லாம்
நிறைய உட்பிரிவுகளா பிரிச்சு நிறைய பொறுப்பாளர்களை போட்டு இதுக்கு முன்னாடி இந்த போப் பிரான்சிஸ் அவர்களும் பண்ணியிருக்காரு. இப்ப இவரும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள்ல தலையிடுறாரு. குறிப்பா ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு மிகப்பெரிய அதிகமான ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றிய போயிட்டு வந்த ஒரு பயணம் மேற்கொண்ட ஒரு திருத்தந்தையாவும் இவர் தற்போதைய காலகட்டத்துல, நமக்கு தெரிந்த காலகட்டத்துல இவர் இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் கூட என்னன்னா அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை மாநிலங்களை எல்லாம் பிரிச்சு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. ஆனா நம்ம இதுக்கு ரிலேட்டடா இல்லாம இருக்கலாம் நம்ம பேசுற டாபிக். ஆனா இது ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு ஒரு மறைமாவட்டத்தினுடைய எல்லையை பார்த்தா ரொம்ப பெரிய அளவுல பரப்பளவுல இருக்கு. அந்த பரப்பளவுல இருக்கு, அந்த இருக்கிற மக்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றுறதுல தான் நம்ம திருச்சபை ஒரு கவனம் செலுத்துது. ஏன்னா இங்க இருக்கிற மதமாற்ற பிரச்சனை அது இதுங்கிறதுனால மற்ற எங்க விஷயத்துல எல்லாம் மறைபரப்புல நம்மள்ட்ட இருக்கிற மறைபரப்புல புதுசா பண்றதுல கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கத்தான் செய்யுது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த மறைமாவட்ட எல்லைகள் பறந்து விரிந்து இருக்கிறத சுருக்கியோ இல்ல இந்தியாலே இப்ப நம்ம சென்னையில கூட ஆக்சிலரி பிஷப் போடுற இது நடக்காதது இல்லை. ஆனா இப்ப எந்த இடத்துலயும் ஆக்சிலரி பிஷப்ஸ் இல்லை. இதே ஆந்திரால போடுறாங்க, கர்நாடகால போடுறாங்க, மற்ற மறை மாவட்டங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல போடுறாங்க. ஏன் இந்தியால அதுல குறிப்பா இங்க பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்கள்ல இருந்து ஆயர் எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல, இந்த ஏஐ காலகட்டத்துல ஒரு ஆக்சிலரி பிஷப்ஸ் இருக்கிற மூன்று உயர்மறை மாவட்டங்கள் இருக்கு. அந்த 3 உயர்மறை மாவட்டங்களுக்கு கூட ஆக்சிலரி பிஷப் போடலாம். இல்ல இன்னும் குறிப்பா சொல்ல போனா தஞ்சை போன்ற ஒரு பெரிய மறை மாவட்டங்கள்ல வேளாங்கண்ணியை கொண்ட உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்ட்ரைன் இருக்கிற வேளாங்கண்ணி போன்ற இடத்துக்கு ஒரு ஆயரை, ஒரு ஆக்சிலரி பிஷப்பை நியமிக்கலாம். அது மாதிரி தமிழகத்திலையும் பண்ணலாமே. இப்ப நம்ம கோட்டார 2ஆ பிரிச்சு கோட்டார் குளித்துறைன்னு உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பல மறை மாவட்டங்கள், இப்ப தஞ்சாவூரை பிரிச்சு நாகப்பட்டினம் அது மாதிரி உருவாக்கலாம். இது பாண்டிச்சேரியில வந்து பார்த்தா மிகப்பெரிய பரப்பளவுல அது பிரிஞ்சிருக்கு, அதுலயும் 2ஆ பிரிச்சு உருவாக்கலாம். இது மாதிரி பல மறை மாவட்டங்களை இப்ப சென்னையை பிரிச்சோம், செங்கல்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி தர்மபுரி இது மாதிரியான மறை மாவட்டங்களை உருவாக்குறது இனி போற நடைமுறையில வருமா, அந்த எண்ணங்கள் வருமா? ஏன்னா கூட்டொருங்கிய திரு அவை பத்தி போன வருடங்கள்ல போப் பேசுனப்ப மற்ற குருக்கள் பேசுனதை விட நீங்க தான் அதிகமா பேசுனீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க உங்களுடைய செர்மன்லையும் உங்களுடைய திருப்பலி மறையுரைகள்லையும் இது அதிகமா நீங்க போற இடத்துல எல்லாம் பேசுனீங்க. நம்ம பேசின அதிகமான டாபிக்ல உங்களாலதான் நான் போய் கூட்டொருங்கிய திரு அவைங்கிறத படிச்சேன். அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது சில குருக்கள் கூட என்ன புது வேர்டா இருக்குண்ணா, ஆனா இப்ப இன்னைக்கு அவங்க அதை பேசுறாங்க. நான் பேசும்போது என்ன நீ புதுசா பேசுறேங்கிற மாதிரி. நான் உங்கள்ட்ட டிஸ்கஷன்ல உட்காந்து நான் போய் அதை குறித்து படிச்சேன், அது குறித்த அறிவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால கேட்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பேசுறது இந்த ஒரு பொறி இதன் மூலமாவது வருமா? ஏன்னா இதன் மூலமா இன்னும் எந்த கத்தோலிக்க இதுல மக்களை ஒன்றிப்பதற்கும் எல்லாருக்கும் சமமான பங்களிப்பு கொடுப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு நீண்ட கேள்வியை கேட்டேன், ஒரு காலத்திற்கேற்ற கேள்வி. நம்முடைய தற்போதைய ஆயர்களுடைய அவர்களுடைய முற்போக்கு சிந்தனை, அவர்கள் மக்கள் மேல் கொண்டுள்ள அக்கறையை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. இருப்பினும் இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு மாற்று அமைப்புகளை நாம் உருவாக்கணும். நிச்சயமாக இது காலத்தினுடைய கட்டாயம். அப்படி பார்க்கும்போது புதிய மறைமாவட்டத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ். அது மட்டுமல்ல, அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தணும், பொருளாதாரத்தை நாம தேடணும். இப்படியான ஒரு போக்கு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெரிய மறை மாவட்டங்களில் நீங்க குறிப்பிட்டது போல உதவி ஆயர்கள் நியமித்து இப்போது இருக்கிற ஆயர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கலாம். கண்டிப்பா அத ஆக்சுவலா அந்த
பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி ஆ, அதையும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றிய இந்த இதுல குறிப்பிடுகிறார். ஆ, ஆ, ஆ. அதிகார குவியலுக்கு பதிலாக அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பது. இந்த வார்த்தையை படிச்சேன் நான். நிச்சயமாக அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம் கட்டாயமாக இருக்கிறது. ஆக்சிலரி பிஷப்ஸ் போடலாம், ஏன்னா பெரிய மறைமாவட்டங்கள் இருக்கின்றன. சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி போன்ற மறைமாவட்டங்களுக்குள்ள ஏற்கனவே உதவி ஆயர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு இருக்கிற ஆயர்கள் அதை பரிந்துரைக்க வேண்டும். அடுத்து இன்றைக்கு திருச்சபையில அதிகார குவியல்கள் என்பது பல்வேறு நிலைகளிலே இருக்கின்றன. அதை நாம் மறுக்க முடியாது. அது மறைமாவட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பங்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது துறவற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதிகார குவியல்களும் இருக்கின்றன, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற போக்கும் இருக்கின்றன. எனவே நாம் ஆத்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். திரு அவை தன்னையே பரிசோதித்து பார்க்க வேண்டும். புதிய வழிகளையும் புதிய முறைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. உதவி ஆயர்களை நியமிப்பது காலத்தின் கட்டாயம். அதே வேளையில புதிய மறைமாவட்டங்கள் தேவை என்றால் நீங்க எப்படி புதிய டிஸ்ட்ரிக்டை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி புதிய மறைமாவட்டம் காலத்தின் கட்டாயம் என்றால் அதை உருவாக்குவதற்கு ஆயர்கள் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். கண்டிப்பா. நிறைவான ஒரே ஒரு கொஸ்டின் சாமி, இந்த மனித மாண்பை இப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துகிட்டு வர காலகட்டத்துல நம்ம பங்குகள்ல எப்படி கொண்டு வருது? ஏன்னா இன்றைய காலகட்டம்ங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எப்பொழுதுமே இல்லாத ஒரு மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. சின்ன குழந்தைகள் எல்லாம் பாலியல் தொல்லைக்கு ஆளாகக்கூடியது, அதனால படுகொலை ஆகிறது. அது எங்க பார்த்தாலும் செய்தித்தாள்களை நம்ம எடுத்தோம்னா எங்கேயோ ஒரு சின்ன குழந்தை, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டு இறந்து போறதோ, எங்கேயோ ஒரு கூக்குரல் அழுகை குரல் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இந்த நேரத்துல இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில மிஷினரிஸ், அதாவது இயந்திரங்கள் வளர்ந்து கொண்டு வர காலகட்டத்துல ஏஐ போன்ற செயற்கை நுண்ணறிவுகளும் வளர்ந்து வர காலகட்டத்துல மனித மாண்பை பங்குகள்ல இருந்து நம்ம எப்படி ஒரு சரியான கட்டமைப்போட கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. நம்முடைய பங்குகளை ஏற்கனவே அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. பங்கு பேரவை, மறைக்கல்வி வகுப்புகள், இளையோர் குழு, மரியாயின் சேனை, வின்சென்டியர் அமைப்பு, இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இப்ப இந்த பல்வேறு அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப சிந்திக்கணும். இப்ப ஒவ்வொரு பங்குலையும் ஒரு மீடியா குழு இருக்க வேண்டும். இப்ப இங்கே நாங்கள் சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல்ல கார்லோ மீடியா என்கின்ற ஒரு மீடியா குழுவை வைத்திருக்கிறோம். அந்த மீடியா குழு என்ன செய்கிறது என்றால் அவ்வப்போது நடக்கின்ற நிகழ்வுகளை, திருப்பலியை எடுத்துரைக்கின்றது. இன்னும் சில ஆரோக்கியமான விவாதங்களையும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும். நம்ம மாதா டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாதா டிவிக்கும் இது போன்ற பரிந்துரையை நான் கொடுக்கின்றேன். சமூக பிரச்சனைகளை பேச வேண்டும், அரசியல் பிரச்சனைகளையும் பேச வேண்டும், மக்கள் பிரச்சனைகளையும் பேச வேண்டும். அதுபோல இந்த மீடியா குழுக்களை ஒவ்வொரு பங்கிலும் நாம் உருவாக்க வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டுகின்ற பயிற்சி மிக மிக அவசியம். ஏனென்றால் இன்னைக்கு செல்போன் பயன்படுத்தாதன்னு நம்ம சொல்ல முடியாது. செல்போன் பயன்படுத்துவது ஆரோக்கியமான வாழ்வுக்காக பயன்படுத்துவது, ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்திற்காக பயன்படுத்துவது, குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆரோக்கியமான சூழலை பயன்படுத்துவதற்காக எப்படி நாம் உருவாக்குவதற்கு பயன்படுத்துவது என்ற வழிகாட்டுதல் இன்றைக்கு மிக மிக அவசியம். எனவே இந்த இரண்டும், பங்குகளில் மீடியா குழுக்கள் வழிகாட்டுவது,
கண்டிப்பா இதைதான் நான் பரிந்துரையாக வைக்கின்றேன். நிச்சயமா சாமி. உண்மையிலேயே உங்க நேரத்தை செலவிட்டு இந்த ஆஹ், அஹ், திருத்தந்தையினுடைய திருத்துது மடலை பற்றி மிக மிக தெளிவாகவும் இந்த சமூகத்துக்கு அது எவ்வளவு பெரிய பங்காற்ற வேண்டும்ங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் இதை காண்கின்ற அன்பு நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.